ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்திலேருந்து பிசி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரத ஸ்டேட் வங்கி எந்த வருடம் தேசியமயமாக்கப்பட்டது? பாரத ஸ்டேட் வங்கி எந்த வருடம் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1955. அடுத்தது, வங்கி சார்ந்த கூட்டு குழுமத்திற்கான அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. வங்கி சார்ந்த கூட்டு குழுமத்திற்கான அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 10. ஐந்தாண்டு திட்டத்திற்கு முடிவாக ஒப்புதல் அளிப்பது யார்? ஐந்தாண்டு திட்டத்திற்கு முடிவாக ஒப்புதல் அளிப்பது யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தேசிய வளர்ச்சி குழு. கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த வருடத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைக்கப்படவில்லை? கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த வருடத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைக்கப்படவில்லை அப்படின்னா ஆப்ஷன் டி 2005. 1945ஆம் ஆண்டு மக்கள் திட்டத்தை மொழிந்தவர் யார்? 1945ஆம் ஆண்டு மக்கள் திட்டத்தை மொழிந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி எம்.என். ராய் அவர்கள். ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கை எவ்வகை நிறுவனத்தில் பின்பற்றப்படுகிறது? ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கை எவ்வகை நிறுவனத்தில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி கூட்டுறவு அமைப்புகள். வறுமை விரட்டுதல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது எப்போது? வறுமை விரட்டுதல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது எப்போது அப்படின்னா ஆப்ஷன் டி 5வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியடைந்து விட்டது. அடுத்தது, இந்திய தொழில் நிதிக் கழகம் உருவான வருடம். இந்திய தொழில் நிதிக் கழகம் உருவான வருடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1948. 1948. அடுத்தது, இந்தியாவில் முதலாக வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதலாக வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் பி 1770. இந்தியாவின் முதலாக வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1770. இப்போ ஒரு வங்கி நம்ம நாட்டில் திறக்க போகிறாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம் அந்த கொஸ்டின். பாசர்காட் வங்கி தொடங்க போகிறாங்க. ஸோ அது எந்த நாட்டுடைய வங்கி அப்படின்னா ஈரான் நாட்டுடைய வங்கி. அடுத்தது, தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1952. அடுத்தது, மனித வளர்ச்சி குறியீடு எந்த வருடத்தில் ஐநா வளர்ச்சி திட்ட அமைப்பினால் உருவாக்கப்பட்டது? மனித வளர்ச்சி குறியீடு எந்த வருடத்தில் ஐநா வளர்ச்சி திட்ட அமைப்பினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1990. சேவை வரி இந்தியாவில் முதலில் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? சேவை வரி இந்தியாவில் முதலில் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? சேவை வரி இந்தியாவில் முதலில் எந்த வருடத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ 1994. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணத்தை வைப்பு செய்வது என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணத்தை வைப்பு செய்வது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலை வைப்பு. ஆப்ஷன் ஏ நிலை வைப்பு. மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி முதலமைச்சர். அடுத்தது, பொருளியல் கிடப்பருமை பற்றிய அறிவியலாகும்.
பொருளியல் கிடப்பெருமை பற்றிய அறிவியலாகும் என்ற கருத்தை தந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராபின்சன். ஆப்ஷன் பி ராபின்சன். நுகர்வோரியலின் தந்தை எனப்படுபவர் யார்? நுகர்வோரியலின் தந்தை எனப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ரால்ஃப் நேடர். ஆப்ஷன் பி ரால்ஃப் நேடர். அடுத்தது, இந்தியாவில் சமூக முன்னேற்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் சமூக முன்னேற்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1952. அடுத்தது, இந்திய பத்திர மற்றும் மாற்றங்களின் வாரியம் என்பது இந்திய பத்திர மற்றும் மாற்றங்களின் வாரியம் அதாவது செபி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செபி என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பங்கு அங்காடி கட்டுப்பாடு நிறுவனம். பங்கு அங்காடி கட்டுப்பாடு நிறுவனம் அப்படிங்கிறத செபி. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களோட உச்ச வரம்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உச்ச அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் டி வரையறை அப்படிங்கிறது கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். பொது உடைமையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொது உடைமையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவங்க தான். பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான். மால்தஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்தியா மக்கள் தொகையில் பெருக்கல் விகிதத்தில் போகுது அப்படின்னு சொன்னவர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஸோ நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். டைம் எவ்வளோன்னு பார்க்குறேன், 7:10. ஸோ வணக்கம், நன்றி.